நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தாடியோ, இத்தினோண்டு பர்ஸில் மாந்துட்டு வச்சிருக்காரியாயோ. தான் இருக்கிறவங்களுக்கு என்னத்துக்கு மாந்துட்டு. மாட்டிக்கிட்டோமே. அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணலாம். 9 8 4 1 2 1 8 3 2 3. ஹலோ, ஆறு குணா தம்பியா? என்ன சார் குடிசை வீட்டார்ல இப்போ பெரிய வீட்டார்ல ஆயிட்டீங்க. எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா? கண்ணே, ஒரு பிரச்சனைமா. என்ன மதி மறுபடியும் சண்டை போடுறாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்புறம் அவர் பர்ஸில் நான் கை வச்சிட்டேன்ப்பா. ஜோ, போச்சு போச்சு பார்த்துட்டாரா? அவர் ஒன்றும் பார்க்கல. இந்த இந்திரா பொண்ணு தான் பார்த்துருச்சு. ஐயோ, இருக்கிறதுல அதான் பெரிய கஷ்டம். எனக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையா. அதான் ஒன்னாண்ட ஃபோன் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் கேளு. பணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டியா? எடுக்கலாமா வேணாமான்னு? ஐயா, கை செலவுக்கு பணம் இல்லையா, கை வச்சிட்டேன். கோடி கோடியா கடைக்கு போகுதுன்னு சொன்னையா? 5-10க்கும் ஆசைப்பட்ட நம்ம ஐடியா உருட்ட மாதிரி தான். அதான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றான்ல. நீ சொன்னதுனால உனக்கு அவார்டு கொடுக்க போறாங்களா? அவார்டெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? அதை வச்சுக்கிட்டு நான் நாக்கா வலிக்க போறேன். என்ன பண்றது சொல்லுண்ணா. இந்திரா ஏதாவது கேட்டாளா? அது ஒன்றும் கேட்கலப்பா. பார்த்துட்டு பெடுக்குன்னு பூச்சி. வேற யாரும் பார்க்கலையே? வேற யாரும் பார்க்கல. என்ன பஸ் இருக்கும்போது இந்திரா அங்கே இல்லவே இல்லைப்பா. அப்புறம் எப்போ வந்துச்சுன்னா எனக்கு தெரியலப்பா. இந்த டீட்டெயிலாம் யாரும் கேட்கல. நான் சொல்ற மாதிரி செய். சொல்ல இந்திரா கிட்ட சீனை போற தவிர வேற வழியே இல்லை. என்ன பண்ணணும் சொல்லுண்ணா. மறுபடியும் சொதப்புன. இந்திராமதி கிட்ட அடி வாங்குறியோ இல்லையோ, நான் கண்டிப்பா அடிப்பேன். இல்லை கண்ணு, இதை கரெக்டாக பண்ணிடுறேன் பாறேன். பண்ணா சரி. முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்றேண்ணா. யோ, கோடி கணக்கில் சொத்து கிடைக்க போதியா? இப்படி அல்பத்தனமா நடந்துக்காம இரு, அது போதும். இந்திரா கண்ணு, இந்திரா கண்ணு. அப்பா மேல கோமா உனக்கு? ஏற்கனவே நீங்க இருக்கிறது யாருக்குமே இங்க பிடிக்கல. இதுல இப்படிலாம் வேற பண்ணா அப்பதாங்க அண்ணன் மனுஷிட. எவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. நான் பார்த்ததுக்கு பதிலா அப்பாவோ இல்ல வேற யாரோ பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் நம்ம வீட்டாண்டா இருக்க சொல்ல சின்ன சின்னதா வேலை செஞ்சுன்னு இருந்தேனா கை நிறையா துட்டு இருந்துச்சுமா. நீ கூட தான் சந்தோஷம் சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குடிச்ச மேலே விட்டுட்டு வந்துட்டேன். இந்த வீட்டில் அப்பா கையில் துட்டே இல்லைம்மா. உனக்கு எதனா வாங்கி கொடுக்கணும் போல தோணுச்சு. ஆனால் கையில் சல்லி காசு கூட இல்லை. எங்க போய் துட்டுக்கு நான் அலைவன் சொல்லு. அப்பா என்ன பண்ணுவேன்? அதுக்காக அப்பா பர்ஸ்ல இருந்து எடுக்கிறதா? ஆமாம்மா, தெரியாம எடுத்துட்டேம்மா. நேற்று பஜார் பக்கம் போனேன்னா உருண்டையா தர்பூஸ் கொண்டாந்து கொட்டி வச்சுருந்தான். உனக்கோசரம் வாங்கலான்னு கிட்ட போய் பாக்கெட்டில் கை விட்டு பார்த்தா 10 ரூபா தான் இருந்துச்சு. என் மூஞ்ச பார்த்தா அவன் என்ன நினச்சானோ தெரியல. 120 ரூபா பழம்னு சொன்னாம்மா. இதை கூட பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க வக்கில்லாத போயிட்டேன்னு அழுவச்சு அப்படி ஒரு அழுவாச்சு வந்ததுமா. அங்கே நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க இதை எத்தை போட்டாலும் எத்தை கொடுத்தாலும் துண்ணும். அதுங்க வளர்ந்த விதம் அப்படி. ஆனால் நீ அப்படியா? பால் பயமுமா துணு வளர்ந்த புள்ள. அதான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி எப்படி பண்ணிட்டேம்மா நிச்சிருமா. என் பிள்ளைக்கு ஒரு பிளாஸ்டிக்கோட வாங்கி கொடுக்கணும் தான் மனசில் தோணிச்சே தவிர
பணம் எடுக்க தப்புன்னு தோணவே இல்லை. சரி அழாதீங்க ப்ளீஸ். இந்த வீட்டில் துன்றதுக்கு சோறு கிடைக்குது, தூக்குறதுக்கு இடம் கிடைக்குது, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் என்ன பிரயோஜனம்? பெத்த பிள்ளைக்கு அப்படியால் எதுவுமே வாங்கி தர முடியலையாமா. இம்மா பேர் வீட்டில் இருந்துக்கின்னு சின்ன சின்ன வேலையாக நான் செஞ்சுன்னு இருந்தா உனக்கு கௌரவ குறைவு இல்லையா? அதனால தான் நான் வேலைக்கே போகல, இல்லாட்டி வேலைக்கு போயிருப்பேன்ல. இல்ல பரவாயில்ல, ஆனா இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. அம்மா நான் ஒன்று பண்ணட்டா? உங்கள் அப்பா காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஆனா அவரு காசு நமக்கு வேண்டாம். ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன்ப்பா. ஆடா என்ன கண்ணு, உன் கையிலே துட்டு வாங்கிக்கினேன், உனக்கு என்னம்மா வாங்கி கொடுக்குறத? அது பரவாயில்ல, எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அந்த மனசே போதும். மாடி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா, ஏன்னா மன்னிச்சிருவா. அப்பா எழுந்துங்க. அப்பா நான் அப்படி எதுவும் நினைக்கல, எனக்கு எல்லாம் புரியுது. நீங்க இப்படி எல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் விடுங்க. மா நீ என்ன தப்பாவே நினைக்க கூடாதுமா, என்ன தாங்கிக்கவே முடியாதுமா. நான் உங்களை தப்பா நினைக்கல. அப்பா கஷ்டம் வந்தா போன்னு வாய் விட்டு அழுணும், அப்பதான் அது சரியா போகும். இந்த வீட்டில் அது முடியாதுல்ல, நான் வெளியே போய் துக்கத்தை தீர்த்துக்கிட்டு வரணும். உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல? சாரி, இந்திரா இங்க இருக்கிற வரைக்கும் நான் வருவேன் வருவேன் வந்துகிட்டே இருப்பேன். இப்ப கூட அவ கூப்பிட்டனால தான் வந்தேன். தைரியம் இருந்தா அவனை இப்படி கூப்பிடாதன்ட்டு அவகிட்ட போய் சொல்ல முடியுமா? வீட்டுல ஆட்களோட கவுண்ட் ஜாஸ்தியா இருக்கே, செலவுக்கு என்ன பண்றீங்க சார்? டேய், உனக்கு இப்ப என்னடா வேணும்? எனக்கு நிறைய வேணும், ஆனா அது நீங்க தர வேண்டாம். எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாத வேலை செய்யற குணா. இதை நீங்க காலேஜ் கேம்பஸ்ல வந்து அடிச்சீங்களே, அப்பவே யோசிச்சிருக்கணும். அன்னைக்கு நான் எவ்வளவு அசிங்கப்பட்டேன் தெரியுமா? அதுக்கு பதிலுக்கு ஒண்ணுமே பண்ணாம இருந்தா எப்படி மதி? என்னடா அவன் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் சொல்ல முடியும் மிஸ்டர் மாம்ஸ். நானும் இந்திராவும் லவ் பண்றோம், அவளும் ஒத்துக்கிட்டா. அப்ப நீங்க எனக்கு மாம்ஸ் தானே? டேய், அவளுக்கு உன்னை பத்தி தெரியல. தெரிஞ்சா ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டு போயிருவான். தெரிஞ்சா தானே? போய் சொல்லி பாருங்க, நம்புறோம்லாம் பாப்போம். இப்ப நான் உங்களை பத்தி சொன்னா உடனே நம்பிடுவா. என் பொண்ணுன்னு குதிச்சிங்கல்ல, இப்ப உங்க பொண்ணே உங்களுக்கு இல்லைன்னு ஆயிட்டா. இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான் மாம்ஸ், இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. டேய், இங்க பாருடா, தேவையில்லாம பண்ற நீ. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? சாரி மாம்ஸ், பெரிய பிளான்லாம் ஒண்ணும் கிடையாது. அது போற போக்குல பண்ணிக்க வேண்டியதா மாம்ஸ். இப்ப டென்ஷனா என்ன மாம்ஸ் பண்றது? அடிக்கிறதுக்கு முன்னால யோசிச்சு இருந்திருக்கணும். இப்ப டூ லேட்டு. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அடிச்சு என்ன வில்லனாக்கி நீங்க ஹீரோவா நீங்கல்ல, வில்லன் என்ன செய்வான்னு தெரிய வேண்டாம். வெயிட் அண்ட் சீ மாம்ஸே. என் பவர் என்னன்றது இப்போ தெரியுதா? பெரிய ஹீரோன்னு நினைப்பு மனசுல உங்களுக்கு. எது கேட்டாலும் சட்டையை மடிச்சுக்கிட்டு அப்படியே வந்துட வேண்டியது. மாமே, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஹீரோங்க எப்பவுமே கிளைமேக்ஸ்ல தான் ஜெயிச்சிட்டு இருப்பான், ஆனா வில்லைங்க எப்பயுமே ஜெயிச்சிட்டு இருப்போம். நீங்க ஜெயிக்கும் போது நாங்க பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருந்திருப்போம். இதுக்குத்தான் சொல்றது ஓவரா ஆடக்கூடாதுன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுக்குத்தான் சொல்றது ஓவரா ஆடக்கூடாதுன்னு. ஒரு தத்துவம் சொல்லவா? வாழ்க்கை ஒரு சக்கரம்,
இப்ப அது என் பக்கம் சுத்திக்கிட்டே இருக்கு. ஓகே தானே? தம்பி, அந்த சக்கரம் சுத்த ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே அடியா உன் பக்கம் சுத்துன்னு நினைக்காத, என் பக்கமும் திரும்பும். அப்ப இப்படி எல்லாம் நின்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரே அடி வேகமா அடிச்சிருவேன். அப்புறம் நீ எந்திரிக்கவே முடியாது. பாரா, பார்க்க தாண்டா போற. என் பொண்ணுக்காக பேசாம அமைதியா இருக்கேன். இப்படியே இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத. இந்திராவுக்கு சீக்கிரமே எல்லாம் தெரிஞ்சிடும். அன்னைக்கு இருக்குடா உனக்கு. எஸ் ஆஃப் கோர்ஸ் மாம்ஸ். என்னைக்கு இருந்தாலும் அவளுக்கு தெரியதானே போகுது. ஆனா அதுக்குள்ளேயும் இந்த குணம் எல்லாத்தையும் முடிச்சிருப்பான், எல்லாத்தையும். டேய், அவளை மட்டும் ஏதாவது பண்ணன்னு தெரிஞ்சிச்சு அவனை கொன்னுடுவேன். கோபத்துல இப்படி சொல்றேன்னு நினைக்காத. கொல்றதுன்னா கொல்றது, வெட்டி கொல்றது. யோசிக்கவே மாட்டேன்டா, ஒரே போடு. இந்திரா டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு பொறுமையா இருக்க. நீ எல்லாம் எனக்கு கொசு மாதிரிடா. காலில் உட்காந்து கடிச்சுக்கிட்டே இருக்க, நானும் பொறுமையா இருக்கேன். ஆனா கோபம் வரும்போது மவனை ஒரே அடி. அப்புறம் உயிரோட இருக்க மாட்டேன். கொஞ்சம் இருங்க. என்ன பாரதி, வண்டி வந்துருச்சு. வண்டி வந்துச்சா? அப்பா சூர்யா, போய் வீட்டுல இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க. நட்சத்திரம் போ. சரிண்ணே. சீக்கிரம் வாங்கடா, எவ்வளவு நேரம்? சரிண்ணே, வந்தாச்சுண்ணே. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? போங்க போங்க, வண்டியில ஏத்துங்க. நீங்க கொடுங்க, நான் போய் இல்ல வச்சுட்டு பாரதி, இது ஒண்ணும் அவ்வளவு வெயிட் இல்ல, நானே வச்சிடுறேன். போ 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 போ. இந்த சுசீலாவை எங்க ஆளை காணோம்? சுசீலா, என்ன வந்துட்டேன் 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 அபிநய சரஸ்வதி மாதிரி ரேஷன் குடுக்குற? ஏன் இவ்வளவு லேட்? இல்ல இதெல்லாம் இரு இரு. டேய், எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இந்த டவல் சோப்லாம் எடுத்து வச்சிருக்கா? எங்க வச்சிருக்க? வீட்டுக்குள்ளே. ஏண்டா, அது எப்பவும் வீட்டுக்குள்ள வைக்கிறதானே. இன்னைக்கு என்ன விசேஷம்? போய் எடுத்துட்டு வா, போடா. சரிண்ணே. சிரிக்கிறதுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காமெடி இல்லையே. மொக்க. சரி, நீ வேற ட்ரெஸ்லாம் எடுத்துட்டியா? 4 எடுத்துக்கிட்டேன். 4 எதுக்கு? அதான் போயிட்டு நைட்டே வர போறேன்ல. தண்ணியில நனைஞ்சிட்டு ஈர துணியோட வா நிப்பாங்க. மீன் எல்லாம் அப்படியே நிக்கலையா? டாய், நீ எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாமே எடுத்து வச்சாச்சுண்ணே. வேற ஏதாவது எடுக்கணுமாண்ணே? இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கியா? அண்ணே, தண்ணி கேன் மட்டும் தான் எடுத்து வைக்கணும். அதையும் இப்ப எடுத்து வச்சிருக்கேன். போ போ போய் எடுத்துட்டு வா, போ. இருங்க, நானும் வரேன். எதுக்கு? அவர் எடுத்து வச்சு பாரு, நீங்க இருங்க. வைக்கிறேன் வைக்கிறேன். ஏதோ கேட்கணும்னு இருந்தேன். என்ன? கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களாண்ணே? சீட்டு கட்டு. நீ ரொம்ப நல்லா வருவ. மகா, வந்துட்டியா? வேற ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். காஃபி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். போற வழியில எங்கயாவது வண்டி நிறுத்தி சாப்பிட்டுக்கலாம். இந்த பசங்க இந்த தட்டு டம்ளர்லாம் எடுத்து வச்சாங்களான்னு தெரியலையே. கொஞ்சம் இருங்க, அதை வந்துடுறேன். சூர்யா, ஏய் சூர்யா. மகாக்கா, உங்களுக்கு கடல் பிடிக்குமா? கடல் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? பிடிக்காதோன்னு நினைச்சேன். மகா, வீட பூட்டிட்டியா? பூட்டியாச்சு. ஏதாவது வேணுமா? இல்ல, கேட்டேன். எல்லாம் எடுத்து வச்சிட்டல? எல்லாம் நீ எடுத்து வச்சதுதான் பாரதி. காலையில தலைவலிக்குதுன்னு சொன்னி, இப்ப எப்படி இருக்க? இப்ப பரவாயில்ல பாரதி. எனக்கு கூட காலையில எழுந்ததுல இருந்து ஒரே தலைவலி. உங்ககிட்ட தான் சொன்னேன். மாத்திரை ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம் வேண்டாம். எல்லாம் எடுத்து வச்சாச்சு, கிளம்பலாமா? சீக்கிரம் வாங்கடா. ஏறுங்க ஏறுங்க. சீக்கிரம் ஏறுங்கப்பா. காம்பவுண்டே வரும்னு பார்த்தா போங்க போங்க போங்க. 4 பேர் தான் போல பக்கத்துல இருக்கு. உட்காருவேன்.
சீக்கிரம். ஏண்ணே 4 பேருக்கு இவ்வளவு பெரிய வண்டி தேவையானே? அண்ணன் காம்பவுண்டே வரும்னு நினைச்சிருப்பாரு. சரி வாடா தம்பி. பரவாயில்ல உட்காருங்க பாரதி. டிரைவர் ஏசிய போடு. அப்பாடா. சுசீலா எந்திரிமா. ஏன்? எந்திரின்னு சொல்றேன்ல. இல்ல நான் இங்கே உட்காந்துக்கிறேன். மகா அண்ணா. நீ இப்படி முன்னாடி உட்காருமா. ம். பா ஏசி ஃபுல்லா போட்டிருக்கா டிரைவர்? போட்டிருக்கு சார். பார்த்து பொறுமையா போ, ஒன்னும் அவசரம் இல்ல. சரிங்க சார். ஏம்பா ஏதாவது ஒரு பாட்டு போட. நல்ல லவ் சாங்கா போடுங்க. லவ் சாங்லாம் வேணாம், சாமி பாட்டா போடுங்க. தொப்பி 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 முருகையா தேவரின் மலர்காக்கும் வேலையா. அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன். இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. டிராபிக்லன்னா சீக்கிரமா ரீச் ஆயிடுவோம்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவங்களாம் எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. ரொம்ப நேரமா காணோம். நம்ம தனியா பேசுறோன்னு எங்கேயாவது போயிருப்பாங்க. உன்னை பத்தி அவங்களுக்கு தெரியல போல. வர வர என்ன நீ ரொம்ப டேமேஜ் பண்ற. உண்மைதானே சொல்றேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் தீர்ற வரைக்கும் இங்க இருந்து நகரக்கூடாதுன்னு அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் ஃபாஸ்டா சாப்பிடுறியாக்கும். மத்த நேரம் அமைதியா இருக்க. என்ன கிண்டல் பண்ண மட்டும் வாய் வந்துடும் உனக்கு இல்ல? இதெல்லாம் கிண்டல் பாரதி, சும்மா. பரவாயில்ல, பண்ணிக்கோ பண்ணிக்கோ. மகா ஏதாவது பேசுமா. ஒரு அலைக்கும் அடுத்த அலைக்கும் இடையில ஒரு செகண்ட் அமைதி இருக்கு, கவனிச்சியா பாரதி? பீச்சுக்கு வந்தா என்னவோ ஆயிடுது உனக்கு. ஏன்? தத்துவம் பேச ஆரம்பிச்சிடல. ஒண்ணு கேட்கவா பாரதி? கேளு. என்ன உனக்கு நிஜமாவே பிடிக்குமா? இல்ல பொய்யா பிடிக்கும். நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். அட போப்பா. உன்னை பிடிக்கலன்னா வேற யாரை பிடிக்கும்? இப்போ ஓகே, நான் கேக்குறது முன்னாடி. முன்னாடினா? முன்னாடினா கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்பவும் பிடிக்கும் தான். நம்ம பெருசா பேசிக்கிட்டதே இல்லல்ல? இல்லையே, நிறைய பேசிருக்கோமே. இல்ல, என்கிட்ட நீ நிறைய பேசினது இல்ல பாரதி. ஜனனி கிட்ட தான் நிறைய பேசியிருக்க, கரெக்டா? ஏய், உங்க எல்லார்கிட்டயும் தான் நான் பேசுவேன். இல்ல, இங்க 5 பேர்ல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அது என்ன சின்ன பசங்க மாதிரி? சொல்லு பாரதி, யாரை ரொம்ப பிடிக்கும்? எல்லாரையும் தான் பிடிக்கும். ஆனா என்னன்னு தெரியல, உன் மேல மரியாதை ஜாஸ்தி. ஏன் அப்படி? அதான் சொன்னனே என்னன்னு தெரியலன்னு. அது எப்படி தெரியாம இருக்கும்? நீ ரொம்ப பொறுப்பா இருப்ப, மெச்சூர்டா நடந்துப்ப, கோச்சிக்க மாட்ட, எல்லாரையும் அன்பா பாத்துப்ப. இதனால கூட இருக்கலாம். அப்படியா? ஆமா, மாமா வேற எப்ப பார்த்தாலும் மகாமான்னு சொல்லிட்டு இருப்பாரா, அதனாலே உன்னை அப்படியே பிடிச்சு போச்சு. இப்ப கூட அப்பாவுக்காக தான் என்ன பிடிக்குதா? ஏய், எவன் சொன்னா? எனக்காக என்ன வேணாலும் செய்வியா? உனக்கு செய்யாம? சும்மா சொல்லக்கூடாது, நான் சீரியஸா கேக்குறேன்.
சீரியஸா தான் மகா, என்ன வேணாலும் செய்வேன். என்ன செய்யணும்னு சொல்லு. இந்த போட்டை இறக்குறியா? ம். இது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்ன? ஆமா மகா, உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். இந்த கடல்ல வேணா குதிக்கு வா. குதி. குதிச்சிருவேன். குதி. நிஜமா குதிச்சிருவோம் மகா. என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? நிஜமா குதிச்சிருவோம் மகா. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? போ பாரதி. ஏய், குதிச்சிருவேன். போ பாரதி. ஏய், நிஜமாவே குதிச்சிருவேன். அட போ. அப்புறம் கத்தக்கூடாது. போடா. நல்லா பாரு. பாரதி. நல்லா பாரு. பாரதி வா. பாரதி சும்மா விளையாடாத சொல்றேன்ல. பாரதி. பாரதி வேணாம், வா திரும்பி. திரும்பி வா பாரதி. பாரதி. பாரதி